இது அப்பா லேப்டாப். இப்போ இது கேமிங் லேப்டாப். வேலை இதுங்க. இந்த கேம் வாங்க விளையாடாதீங்க, விட்டுருங்க. 90% ஆஃப் தி கேம்ஸ் உங்களுக்கு ஆட முடியும் அப்பா லேப்டாப்பில். ஐயோ வெடிச்சிருச்சு, கால்ல தண்ணி ஊத்துது. ஒரு டைம் ஃபர்ஸ்ட் வருமா இந்த கேம்? இப்படி டிப்ரெஷன் ஆகிட்டு போலயே. இப்படிதான் மாஃபியா 2 டவுன்லோட் பண்றான்னு சொல்லிட்டு சேனல் ஆக ஆகி போச்சு. ஹாய் சோல்ஜர்ஸ், இது அப்பா லேப்டாப் முன்னாடி, இப்போ இது கேமிங் லேப்டாப். நீ என்னைக்கு தான் புரியுற மாதிரி பேசுவ? அதாவது பாத்தீங்கன்னா அப்பா லேப்டாப்ல கேம் ஆட முடியுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா இதுல டெடிகேட்டடா கிராபிக்ஸ் கார்டே கிடையாது. ஆனா இருந்தாலும் இதுல கேம் ஆட முடியுமா அப்படின்றது தான் கேள்வி. உங்களுக்கு எல்லாம் வேற வேலையா கிடையாதா? எப்ப பார்த்தாலும் சும்மா என்னையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இன்கேஸ் அப்பா லேப்டாப் இருந்தனா நீங்க அதுல என்னெல்லாம் கேம் ஆட முடியும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு தெரியும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா சின்ன கேம்ல இருந்து கடைசியா பெரிய கேம் வரைக்கும் ஒண்ணா ட்ரை பண்ண போறோம். டெஸ்ட் இப்போ டெஸ்ட் வேண்டாம் உனக்கு. ஓகே சோல்ஜர்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா அப்பா லேப்டாப்ல வந்த ஏசர் மாடல். அதாவது பாத்தீங்கன்னா இதுல வந்து AMD Ryzen 3 7320U ப்ராசஸர் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டெல் கிராபிக்ஸ் வந்து ரேடியன் கிராபிக்ஸ் இருக்கு. அண்ட் 8GB RAM அண்ட் SSD 256 கொடுப்பாங்க. பட் நாங்க 2TB SSD போட்டுருவோம். எதுக்காக அப்படின்னா அப்பதான் கேம் நிறைய இன்ஸ்டால் பண்ண முடியும் சொல்லிட்டு. அண்ட் GP டெடிகேட்டட் மெமரி வந்து பார்த்தா ஒரு 489MB தான் வந்து எடுத்திருக்கு ரேம்ல இருந்து. இன்னும் கொஞ்சம் விட்டுருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் சிஸ்டத்தோட ஸ்பெக். வா மேட்டர் சீரியஸா இருக்கு, நீ இதுக்கெல்லாம் போகாதா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சின்ன கேம் இண்டி கேம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இண்டி கேம்ல இதுல எவ்வளவு வருது, இண்டி கேம்ல ஆட முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபால் கைஸ். என்னடா பொத்து பொத்து கொடுக்குறாங்க? என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்கடா. ஃபால் கைஸ் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமர்ஸ் இந்த கோவிட் டைம்ல உட்காந்து ஸ்ட்ரீம் பண்ணி ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆனால் வந்து ஸ்ட்ரீமர்ஸே காணியும் அந்த கேமே காணும். இப்போ எது மேலேயும் பெருசா ஈடுபாடு இல்லப்பா. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபால் கைஸ் செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 720p 768p கரெக்டாக சொல்லலாம். ரீசெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைல வச்சு பார்ப்போம். ரீசெட் ஹைல வச்சுட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஓகே ஹை செட்டு. ஓகே கேம் பயங்கரமாக. இந்த கேம் ஆக்சுவலாக தெரியாதவங்களுக்கு என்னடா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டக்காஷிஸ் கேஸ்டெல்லாம் பார்த்துருப்போம்ல சின்ன வயசுல, போகல அதுதான், வேற எதுவும் இல்ல. வேற லெவல் கேம்டா இதெல்லாம். ஐயோ எல்லாம் ஜஸ்ட் அடங்க, நான் தோத்துட்டோம். ஓகே, நமக்கு வந்து கேம் முக்கியம் இல்லை, இதுதான் முக்கியம். நம்ம 37 FPS வந்து ஆவரேஜா வருது கைஸ். ஹைலி வந்து 37 வருது. பிளேபிள், சூப்பரா பிளேபிள். ஓகேங்களா, பிரச்சனை இல்லாமல் பிளேபிள். இப்போ வந்து நம்ம வந்து கம்மியாக வச்சோம்னா கண்டிப்பாக வரும். ஸோ இந்த கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்பா நட்டா சூப்பரா வருது. சோல்ஜர்ஸ், நெக்ஸ்ட் கேம் ஹியூமன் ஃபால் ஃபிளாட். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து எவ்வளோ செட்டிங்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன் என்றால் அல்ட்ரா வச்சுட்டு விசிங்க மட்டும் ஆஃப் பண்ணிட்டேன். அல்ட்ராலேயே நமக்கு எவ்வளோ FPS வருது, கிட்டத்தட்ட 42 FPS வருது. இந்த கேமும் பயங்கரமாக பிளேபிள். இது அல்ட்ராலேயே 43 வருதுன்னா போயிட்டு நான் லோ வைக்கிற பாருங்க. சார் இங்கே பாருங்க 150 வருது. வெரி லோவில் வச்சாலே இந்த கேம் நல்லா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இதில் நீங்கள் இதெல்லாம் வைக்கிற அவசியமே இல்லை. ஏன்னா கேமே லோ குவாலிட்டி கேம். ஸோ நீங்கள் இதில் வச்சே ஆடலாம். ஸோ 100 FPS மேலே ஜாலியாக விளையாடலாம். சோல்ஜர்ஸ், அடுத்த ஒரு கேம் இருக்கு. வெங்கட் தான் நான் ஆடணும். எனக்கு ஒரு மைல் தெரியாதுல. எனக்கு நான் ஒரு வீடியோ காட்டுறேன் இந்த கேம். ஐயோ இவ்வளவு தூரம் ஏறினாரா ப்ரோ? எது எவ்வளவு 2 days ஆடலாம். 2 days-ஆ? எது எவ்வளவு 2 days ஆடலாம். 2 days-ஆ? அவரே கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கால்ல தண்ணி ஊத்துது. என்ன ப்ரோ இப்படி டிப்ரெஷன் ஆகிட்டு போலயே. How is that my fault? You gotta watch this. இந்த கேம் இல்லை, உங்களுக்காக நான் வாங்குறேன். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம இப்படி தான் டவுன்லோட் பண்ணணும். இல்லை, டவுன்லோட் பண்ண நிறைய வழிகள் இருக்கு. வீடியோக்காக நாங்கள் வந்து நேர்மையானதாக இருக்கிறோம். அட வெக்கம் கட்டுவீங்களா? சாரி, நான் நேர்மையானது தான். வெங்கட் வந்து நேர்மையானதாக இருக்க வேண்டியது இருக்கு. நான் இப்போ டவுன்லோட் பண்றேன்னா விடுவீங்களா? இங்க விட மாட்டேன். ஐயோ இப்படிதான் மாஃபியா 2 டவுன்லோட் பண்றேன்னு சொல்லிட்டு சேனல் ஆக ஆகி போச்சு. என்ன பீலிங்கா? எனக்கு தான் பீலிங்கி. போடா. இங்க ஐயோ நாம இங்கே ஊந்துருவோம் போல. அல்ட்ரா செட்டிங்ஸ் வச்சா முக்குது. மாத்த செட்டிங்ஸ் மாத்தோம். அப்ப வந்து லோ செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். இங்க 10 FPS வருது இந்த கேம். ஆடுங்க சரி ஆடுங்க. 10 FPS-லயா? என்ன இந்த கேம் நல்லா வருதுன்னு பார்த்தா 10 FPS முக்கியம். ப்ரோ ஒரு மாதிரி ஓடுறான் ப்ரோ. ஓடுறீங்க அவனை ஏத்துங்க, மேலே ஏத்துங்க. ப்ரோ பொலி வெட்டு பாத்தீங்களா? பொம்மைய பார்த்து மூட ஏத்திக்கிட்டானே. பாத்தீங்களா? ப்ரோ அதை நம்ம தட்டி விடுறதுக்காக வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ஐயோ போச்சே.
ரைட்டு சோல்ஜர்ஸ் ஆவரேஜ் FPS வந்து 8-9 தான் வருது. க்ளோஸ் பண்ணிட்டு வரலாமா? சேவ் பண்ண முடியுமா? இதை சேவ் பண்ண முடியாதா? ஒரு டைம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வருமா இது கேம்? ஐயோ இது எப்படி ஸ்பீடே ஸ்ட்ரீம் பண்றதுக்காக தான் தனியா போய் ஆடி போறது. 10 FPS வந்து சோல்ஜர்ஸ் இந்த கேம் வாங்க விளையாடாதீங்க விட்டுருங்க. நான் தாள வாங்கிட்டேன் காசு கொடுத்து. நான் குமார் அவசரப்பட்டியே. சோல்ஜர்ஸ் இண்டி கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் கைஸ் சூப்பராக வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபால் ஃபிளாட் சூப்பராக வருது. அது சூப்பராக வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்லி அப் வந்து ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக ஒன்லி அப் வந்து வரல. அது கேமே ஆடாதி விட்டுருங்க. அப்ப எனக்கு இது வேணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி அம்மாங்க என்ன சார் புரோட்டா கொத்துக்கறி மாதிரி போட்டு வச்சிருக்கான். அம்மாங்க அருமையா வரும் எப்படி பார்த்தாலும். ஏன்னா அது 2D கேமு. பட் இருந்தாலும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வெயிட்டிங் ஃபார் ஹோஸ்ட். 60 FPS அப்படியே வருது. அது அப்படி லாக் 60 FPS லாக். இது யார் இம்போஸ்டர் காமிங்கம்மா? ஐயோ நம்ம போட போறதுங்களா? ஐயோ போட்டானுங்க வெள்ளை கலர். ஐயோ போட்டா. ஓகே சோல்ஜர்ஸ் இண்டி கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் அதை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் ஆட முடியும். பட் இண்டி கேம்ஸ் 3D கேம்ஸாக இருக்கிற அன்ஆப்டிமைஸ் கேம்ஸ் ஆட முடியல. எக்ஸாம்பிள் அந்த ஒன்லி அப்பா. ஸோ இண்டி கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் 90% ஆஃப் த கேம்ஸ் உங்களுக்கு ஆட முடியும் அப்பா லேப்டாப்பில். ஸோ இண்டி கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்பா லேப்டாப் இஸ் வின்னர். ஓகே சோல்ஜர்ஸ் இப்போ வந்து நம்ம பண்ணலாம்னா வந்து நம்மளோட டாப் டயர் AAA கேம்ஸ் வந்து பார்ப்போம். சோல்ஜர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய கேம்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ரொம்ப பழைய கேம்ஸ் இல்லை, 2010 அப்புறம் அந்த கேம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது ஃபார் கிரை 3. ஓகே நண்பர்களே, ஃபார் கிரை 3 ஓப்பன் ஆயிடுச்சு. ரெசல்யூஷன் 768 நேட்டிவ் ரெசல்யூஷன். வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமல் அப்படி வச்சிருக்கோம். தெரியுதுங்களா? ஆப்டிமல் நல்லா இருக்கு. 40 FPS அது குட்டு தான். நல்லா இருக்கு கிராஃபிக்ஸ். லோ செட்டிங்ஸ்ல PS5 வர கிராஃபிக்ஸ் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. PS5 விட ஆமா PS5 எந்த அளவுக்கு இருக்காது. இவ்வளோ ஷார்ப்பெல்லாம் இருக்காது. ஜெமினி ஃபார் கிரை 3 சித்ராக்கும் ஜேசருக்கும் என்ன நடக்கும்? அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு சிக்கலான உறவு இருக்குங்க. 40 FPS மேலே வருது. இதுக்கு மேலே இந்த கேம் ஆடணுமான்னு தெரில. ஏன்னா இது நான் பாதடா ஆட்டேன், எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஃபார் கிரை 3 ஆடணும்ல கமெண்ட்ல போடுங்க. ஃபார் கிரை 3 ஆக்சுவலாக செம கேம். ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 FPS வருது. ரொம்ப ஹைலி பிளேயபிள். இப்போ அடுத்து பார்க்க போகிறது அசாசின்ஸ் கிரீட் பிளாக் ஃபிளாக். ஆக்சுவலாக இது வந்து பைரேட்ஸ் மாதிரியான கதை. வேற லெவல் கேம்டா இதெல்லாம். பிரபு வந்து பயங்கரமா எனக்கு பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு ஆடுவப்படி. இது வந்து வருதான்னு பார்க்கலாம். ஐயோ அங்கே இருக்க பிரபு வந்து அசாசின்ஸ் கிரீட் ஆடுறாரு. அங்கே அசாசின்ஸ் கிரீட் பிளாக் ஃபிளாக் ஆடுறீங்களா? வீட்டில் இது வச்சிருந்தேன். ஆமா போதும். பெரிய ஓஜி கேமர்றானா? பிளாக் ஃபிளாக் சொல்லுங்க. கேம் பத்தி இந்த கேமோட கதை சொல்லுங்க. கதைலாம் நான் வந்து ரிவீல் பண்ண மாட்டேன், ஆடி தெரிஞ்சுக்கோங்க. நான் கேமோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். தரமான கேம். இன்னொரு அசாசின் கிரீட்ல என்னோட ஃபேவரட் கேம் தான். ரெசல்யூஷன் எல்லாமே லோ செட்டிங்ஸ்ல இருக்கு. கதை செம. கேம் எக்ஸ்பீரியன்ஸே சூப்பரா இருக்கும். உனக்கு கேம் பிளே வேற மாதிரி இருக்கும். உனக்கு நீங்க ஒரு பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் ஃபேன்னா கண்டிப்பா இந்த கேம் ஆடி ஆகணும். அருமையா கட்டிக்கிறான்பா. ஐயோ அசாசின்ஸ் பண்றானே. ஐயோ ஹீரோலியாப்பா அவன்? இல்ல இவன் தான் இப்போ இதாகும். இவன் வந்து ஐலாண்ட் போயிட்டு இவன் அசாசின் வேலாயுதங்க. வேலாயுதம் சாகல. வேலாயுதம் தெரியல. என் கண்ட வேலாயுதம் வந்துட்டாருல. 33 FPS கைஸ் அல்ட்ரா. இது வந்து ஹைலி பிளேயபிள். சாமையா வேலை கைஸ் வேலாயுதம் கேம் வாங்கினா வாங்க விளையாடுனா விளையாடுங்க. 35 FPS வருது. சோல்ஜர்ஸ் அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா ஹிட்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டா இருக்கு. ஏன்னா அதுல ஹிட்லர் வந்து இந்த கேம்ல சுட்டுறாங்க. என்னடி சொல்ற? உண்மையாவே அது கேம் பார்த்தா ஸ்னைப்பர் 4 பார்த்து இல்லையா? சுட்டு காட்ட இருக்கு. ரெண்டர் ஸ்கேல் கம்மி பண்ணுறோம் 50%. கிராஃபிக் டீடைல்ஸ் லோ வச்சலாம். லோ எல்லாமே லோ வச்சாச்சு கைஸ். டார்கெட் இல்லை அது இல்லை. அது டிஎல்சியில் வர போல. 410 ப்ரோ. ஐயோ இது பாருங்க இதில் காட்டுறாங்க. இதான் ஹிட்லர் காட்டுறாங்க. ஹிட்லர் பிஸ்டிக்கல் ஷாட் அம்பு போறது. ஐயோ வெடிச்சிருச்சு. சோல்ஜர்ஸ் ரொம்ப கொஞ்சம் முழுக்கட்டின்னு தெரியுற மாதிரி இருக்குல்ல. டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஸ்கேல் இருக்கு. அதை 100ல வைப்போம். சோல்ஜர்ஸ் அருமையாக வருது. 30 FPS வருது ரெண்டர் ஸ்கேலு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் FPS வேணும் அப்படின்னா வந்து ரெண்டர் ஸ்கேல் வந்து 80 வச்சுருங்க. 80 வச்சா பெருசாக குவாலிட்டியாக ட்ராப் ஆகல. இது ஆகல. இது நல்லா இருக்கு. செமையாக இருக்கு. சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குல்ல. சோல்ஜர்ஸ் இந்த கேம் அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட எவ்வளோ FPS வருது? 33 FPS வருது கைஸ். இதுவே நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் போயிட்டு டிஸ்பிளேல ரெண்டர் ஸ்கேல் வந்து 80ல் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக வரும். 40 கிட்ட வரும். 40 வருது. அது 40-50 தான் வருது. ஆனால் நீங்கள் ரெண்டர் ஸ்கேல் வந்து 100ல் வச்சு எடுத்தாலுமே நல்லா தான் இருக்குது.
ஸோ இந்த கேம் வந்து செம ஃபன்னான கேம், ஜாலியாக இருக்கும். நீ இதில் வந்து கோஆப் இருக்குது அப்படின்னா நம்ம 2 பேர் இன்னொரு லேப்டாப்பில் அப்பா லேப்டாப்பில் வந்து நீங்கள் வந்து வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் ஒன்றா போவோம். அதாவது ஜாலியாக இருக்கும். இந்த கேம் வருது சூப்பராக, அது அருமையாக இருக்குது. சோல்ஜர்ஸ், அடுத்த கேம் ஜஸ்ட் காஸ் 3. வேற மாதிரி கேம். அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு தேவையில்ல, ஜாலியாக விளையாடணும் அப்படின்னா GTA 5 மாதிரி ஒரு கேம் வேணும்னா இந்த கேம் தான். GTA 5 எல்லாம் போய் காரங்களை இது பண்ணலாம். இங்கே பாருங்க, இங்கே கொடுத்து அப்படியே பறக்கலாம். அப்படியே என்ன ப்ரோ ஸ்பைடர்மேன்? என்ன ஸ்பைடர் நீங்கள் நம்மளே ஸ்பைடர் அப்படியே பறக்கலாம். இங்கே பாருங்க, இப்படி போயிட்டு இருக்குமா, போர் அடிக்குதா, அப்படியே இது பண்ணி ரெக்கையா பறிச்சு அப்படியே பறக்கலாம். அருமையாக இருக்கா? ஆவரேஜாக கிட்டத்தட்ட 30 FPS வருது. கை 25 30 FPS வரும். அங்கே பாருங்க எப்படி ப்ரோ, எப்படி அங்கே பாருங்க, வண்டி வடுக்கல ஊற்றி ஒன்று சொல்லிட்டு அங்கே பாருங்க, அது இருக்கா பாருங்க, இன்னும் ஓட்டுன்னு இருக்கான் ப்ரோ. பிடிச்சி ப்ரோ இங்க ஏத்து அங்க பாருங்க, அதுதான் அங்க வேற தூக்க மாட்டோம். ப்ரோ செமையா இருக்கு ப்ரோ. Hey, I've seen this one. This is a classic. கீழே போய் பாருங்க அப்படின்னு போய் பார்த்து தூக்கி போட்டுங்க. விஜயகுமார் ரைட்டியர் அங்க இருக்கு. ஓகே, எப்படி இருக்கு கேம்? இது கேம் நல்லா இருக்கு ப்ரோ. செமையா இருக்குல்ல ஆடுறதுக்கு. எல்லா கேமுமே அருமையா இருக்கும், அருமையா இருக்கும். சோல்ஜர்ஸ், இது வரைக்கும் பார்த்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய கேம்ஸ், 2015க்கு முன்னாடி வந்த கேம்ஸ், அந்த மாதிரி கேம்ஸ். அந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது, அருமையாக வருகிறது. நீங்க இந்த கேம்லாம் வந்து அருமையாக விளையாடலாம். இது வந்து GTA 5 ஆல்ரெடி காமிச்சோம், பட் இருந்தாலும் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தா ஆவரேஜாக வந்து 50 FPS அது எல்லாத்தையுமே கம்மி பண்ணலாம். டோட்டலாக கம் பண்ணிட்டு 720p வச்சாதுவாங்க. எல்லாமே இது வச்சா எங்களுக்கு கிட்டத்தட்ட ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம் வைங்களேன், 53 54 FPS GTA 5 ஆட முடியுமா கேட்டால் சூப்பராக இருக்கும். இது வந்து ஜென்ஷன் இம்பாக்ட் அந்த கேமை தரமாக ஆட முடியும். அது நம்ம பழைய லாஸ்ட்லேயே காமிச்சிட்டோம். ஓகே சோல்ஜர்ஸ், அடுத்து காம்படிட்டிவ் கேம்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த eSports மாதிரியான கேம்ஸ் ஆட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போது வேலரண்ட். வேலரண்ட் ஆடுங்க. வேலரண்ட் ஆடாம பார்த்துருக்கேன். நானும் ஆனது கிடையாது. அடி உள்ள போட்டு அடி ஒரே பொருளை போட்டாங்க. ரெசிட்டிங்களா? கைஸ் இதெல்லாம் நான் அப்பா இந்த மவுஸ் தெரியல, தோத்துக்கிட்டே இருக்கீடா. ரைட்டு, இதில் நம்மளை போட்டுறானுங்க. மொத்தமாக இதில் 60 பேர் வருது, அதுதான். ஆனால் வந்து ஆட முடியும், கேம் ஆடலாம், நீங்கள் ஜாலியாக இருந்தால் ஆடலாம். பட் நான் வந்து eSports அப்படின்னா இன்னும் கொஞ்சம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற கேம் வந்து PUBG. சோல்ஜர்ஸ், இப்போ வந்து PUBG வந்து ஓப்பன் ஆகுது. வெரி லோ செட்டிங்ஸு, ரெண்டர் ஸ்கேல் 80%, அப்போ 720p, அதாவது 768p. ஸோ அதில் வச்சு இப்போ லோட் ஆகுது. ஏன்னா லோடிங் ஸ்க்ரீன்லேயே வந்து 7 FPS ஆகுது, தெரியல. சோல்ஜர்ஸ் 20 FPS வருது. நீ குதிரா, நீ கீழே குதி, முதல்ல கீழே போ. ரொம்ப நேரம் ஆகுது, காலிலேருந்து எடுத்துக்கிறோம். ஒரு கேம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வரதுக்குள்ளே டைம் ஆகி போயிடுது. சரி, இது டைம் ஆகுது பார்த்தா வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடுது. சாப்பிட்டு வரலான்னு பார்த்தா சாப்பிட்டு வந்தால் தூக்கமாக இருக்குது. என்னடா வாழ்க்கை, இது வாழ்க்கை. ரொம்ப FPS கம்மியாக இருக்குது. பா நாய் பீப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது கேம். இப்போ கேம் ரொம்ப மட்டமாக இருக்கு. அப்படி மட்டமாக இருந்துட்டு 13 FPS தான் வருது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. 5 தடவை வந்துருக்கும். உங்களை பார்த்தா பிகினர் மாதிரி தெரியல, நீங்கள் ஆல்ரெடி ரத்தம் பார்த்த கை இருக்கு சாமி வேற. எவ்வளோ FPS அதுக்கு ஆவரேஜா? 15 30. ஒரு திடீர்னு 30 வருது. அது லூட் அடிச்சுட்டு பேக் உள்ள போவீங்களா, அப்போ வந்துருது. ஓகே சோல்ஜர்ஸ், காம்படிட்டிவ் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலரண்ட் ஆடலாம். PUBG சும்மா நான் ஆடுற ஃபண்ணுக்காகனா ஆடலாம், ஜெயிக்கணும்னு ஆட முடியாது. ஸோ அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் டாப் அண்ட் கேம்ஸ் RDR 2. Stay with me. You have to love yourself afar. அதை பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக வராதுன்னு தெரியும், இருந்தாலும் ஆன் போட்டு பார்ப்போன்னு சொல்லி போட போகிறோம். என்ன RDR 2 கொடுத்தா கம்ப்யூட்டர் டச் அண்ட் மீட் பண்ணி ரெக்கமெண்ட் வந்துடுச்சு. ரேம் பார்த்து நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. சோல்ஜர்ஸ், RDR 2 வர மாட்டேங்குது, RDR 2 லான்ச் ஆக மாட்டேங்குது. அடுத்து டேஸ்கான் ட்ரை பண்ணும். கிராஃபிக்ஸ் ஹை லோ தான், எல்லாமே லோ தான். எத்தனை பேசுறது? 16 FPS ஆட முடியுதா? 2 இயர்ஸ் லேட்டர். என்ன ஆடுறீங்க? இங்கே டேஸ்கானே வருதுங்க. ஆனால் என்ன நமக்கு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மூவ் வரான். 15 FPS அது வெங்கட். ப்ரோ பெரிய விஷயம் ப்ரோ. நீங்கள் ஒருத்தன் கொடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் திரும்புகிறான். ஓட்ட முடியல தானே? ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ.
விளக்காது விடுங்க அது அவ்வளவுதான். 15 FPS தான் அது டேஸ்க்கான ஆடியா 2 ஓப்பன் ஆக மாட்டேங்குது. வார்னிங் ஆப்ஷன் ஓடிடுது கருப்பாயிடுதுக்கு அப்புறம் வரமாட்டேங்குது. இதுக்கப்புறம் சைபர் பங்கா அது PS5லே போட்டு கலாய்ச்சிங்க. தூரல் போடுறதெல்லாம் தெரியுது ப்ரோ. தூரல் கிடையாது, அது கிரைன்ஸ். சோல்ஜர்ஸ் அவ்வளோதான். ஸோ இதில் ட்ரிபிள் டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேப்டாப்பில் ஆட முடியாது. ஆடணும்னு நினைக்கிறது தப்பு. முதல்ல நடக்க முடியாத நடக்கும்னு நினச்சி பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா வராது. அவ்வளோதான். அப்புறம் லேப்டாப் பார்க்க முடியாது. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் கேம்ஸும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பழைய கேம்ஸு, அப்புறம் இண்டி கேம்ஸு, அப்புறம் வந்து காம்படிட்டிவ் கேம்ஸு, அப்புறம் ட்ரிபிள் டைட்டில்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதில் பழைய கேம்ஸும் சூப்பராக வருது. பழைய கேம்ஸ் 2015 முன்னாடி அந்த கேம் எல்லாமே சூப்பராக வருது, அருமையாக வருது. இப்போ ரீசெண்டாக அந்த இண்டி கேம்ஸுமே மோஸ்ட்லி எல்லாம் நல்லா வருது. 3D பேஸ் பண்ண இண்டி கேம்ஸ் பெரிய டம்மி தான். ஆப்டிமைஸ் பண்ணாத இண்டி கேம்ஸ் வரமாட்டேன். லைக் ஒன்லி அப்போ அந்த மாதிரி கேம் வரல. 2020க்கு அப்புறம் பெருசாக கேமே வரல. நல்ல கேம்ஸ்லாம் 2015க்கு முன்னாடி தான் சூப்பர் கேம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த கேம்லாம் அருமையான கேம்ஸ் இருக்கும். அந்த கேம்ஸ் தாராளமாக ஜாலியாக சூப்பராக இருக்கு. அதெல்லாம் கவர்மெண்ட் லேப்டாப்ல கேம்ஸ் ஆடுறது கவர்மெண்ட் லேப்டாப்ல பெரிய விஷயம் சொல்ல போனா. ஓகே சார், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் கேம் ஆனிச்சுன்னா இந்த கேம்லாம் போட்டு ஆடுங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா லேப்டாப்பை வந்து கேமிங் லேப்டாப் மாற்றி நிறைய டெஸ்ட் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக உண்மையாகவே பிரெட்டி இம்ப்ரெசிவ் தான். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோ பார்க்காதீங்க. பாய்.